நான் உங்களை சிறையாடையில் பார்த்ததே இல்லை. போலீஸ் அதிகாரி, அவர்களை வெளியே விடலாமா? இல்லை, அத பற்றி தானே நினைக்காதே. பெண்களே, பணி தோல்வியடைந்தது. நீங்கள் சிறையில் தங்க வேண்டும். ஆனால் இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இங்கு நிலைமைகள் மிகவும் மோசமாக உள்ளன. சரி, இதை சரி செய்யலாம். பாருங்கள், என்னிடம் சில தங்கம் இருக்கிறது. இது என் பணப்பை மற்றும் தரையில் உள்ள என் தங்க சங்கிலிகள். அதை பரப்பி விடுகிறேன். ஒரு சூடான இரும்பை எடுத்து தங்க சங்கிலிகளின் மீது ஓடுகிறேன். பாருங்கள், இப்போது நமக்கு தங்க வால்பேப்பர் இருக்கிறது. ஓ இல்லை, இல்லை, உதவுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். அந்த சத்தம் என்ன? நிறுத்து இப்போதே. மன்னிக்கவும், அது சிலந்தி. ஆனால் சரி, சிலந்தி போய்விட்டது. அதனால நான் புதுப்பிப்பை தொடர முடியும். மேலும் தங்கத்தை சேர்ப்போம். சரியாக இருக்கிறது. இது அழகாக பிரகாசிக்கிறது. சுவர்களை முடித்து விட்டேன். நான் பணத்தால் வால்பேப்பர் செய்ய விரும்புகிறேன். என் கைப்பையில் எப்போதும் சில காசு கட்டுகள் இருக்கும். அருமை, நான் தயாராக இருக்கிறேன். ராக்ஸி, நீ என்ன செய்ய போகிறாய்? எனக்கு தெரியும். எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. எனக்கு செய்தித்தாள் வேண்டும். ஆனால் அதை அடைய முடியவில்லை. ஓ பிபி, உன் கையில் என்ன இருக்கிறது? அந்த பாம்பு பிபியை கடித்து விட்டது. நீ ஒரு மியூட்டனாக மாறப்போவதில்லை என்று நம்புகிறேன். வாவ், பார்ப்போம். எல்லா சூப்பர் பவர்களும் உண்மையாம். பிபி, நீ இப்போது ஒரு ஸ்பைடர் வுமன். வாவ், நன்றி பிபி. இன்னும் 2 கொடுங்கள், தயவு செய்து. வாவ், மிகவும் நன்றி. படுக்கையின் சுற்றியுள்ள சுவர்களை மூடுவோம். இது வேலை செய்தது. மேலும் இது அழகாக உள்ளது. மேலும் எனக்கு படிக்க ஏதாவது உள்ளது. ஓ பிபி, எனக்கு சில சிலந்தி வலை கொடுக்க முடியுமா? அருமை, நான் என் புகைப்படங்களை தொங்க வைக்க விரும்புகிறேன். இது நன்றாக தாங்குகிறது. ஆமாம், எனக்கு குளிர்ச்சியான அதிசய சக்திகள் உள்ளன. நான் எதையும் நடக்க செய்ய முடியும். பெண்களே, உங்கள் சிறை இப்போது அவ்வளவு மோசமாக தெரியவில்லை. நீங்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீர்கள் என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். பார்ப்போம். ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீ ஏற்கனவே நன்றாக செய்கிறாய். இந்த சூறையில தொந்தரவு பண்ணாத. எல்லோரும் என்ன கேக்குறாங்க. ஓ, அது ரொம்ப நல்லது. ஓ, இது மிகவும் அழுக்காக இருக்கிறது. ஏதேனும் யோசனைகள் உள்ளதா பெண்களே? ஓ பிபி, நீ என்ன செய்யற? அவளிடம் நிறைய பணம் இருக்கிறது. நீ போலீசாரை லஞ்சம் கொடுக்க விரும்புகிறியா? சரி, அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான். சிறப்பு. இப்போது எனக்கு ஒரு முடி உலர்த்தி உள்ளது. நான் அனைத்து காகிதங்களை ஊதிவிட முடியும். என்ன அருமையான யோசனை. அற்புதம். இப்போது இது சுத்தமாக இருக்கிறது. ராக்ஸி குப்பையில் வழுக்கி விழுந்து விட்டாள். நீ சரியாக இருக்கிறாயா? என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. இந்த குப்பையை குப்பை தொட்டியில் போட போகிறேன். ஓ, மன்னிக்கவும். நீங்கள் தொட்டியை எனக்கு கொண்டு வர முடியுமா? நான் உன்னால் மிகவும் சோர்வாகிவிட்டேன். இதை எடுத்துக்கொள். ரொம்ப நன்றி. ஆனா இது பொருந்தவில்லை. பை மட்டும் பொருந்துகிறது. சரியானது. எல்லா கவர்களையும் பையில வைக்கிறேன். ஓ, முடிஞ்சது. இது மிகவும் சிறந்தது. இப்போது இது ஒரு அற்புதமான தலையணை. இன்னொரு ஒன்று. ஐயோ, அரே ராக்ஸி, நீ ஒரு மேதை. அடுத்தது என்ன செய்ய போகிறாய்?
ஓ இல்ல, இந்த மெத்தையை பார்க்க முடியவில்லை. நீ அதை சுத்தம் செய்ய வேண்டும். ராக்ஸி டேப் பயன்படுத்த முடிவு செய்தார். அவர் முழு படுக்கையையும் டேப்பால் மூடுவார். இப்படி செய்தால் அவளுக்கு எந்த பாக்டீரியாவை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. வாவ், ராக்ஸி மிகவும் புத்திசாலி. அற்புதம். அப்படியே போடு பெண்ணே. மற்ற பெண்கள் பற்றி என்ன? எனக்கும் பணம் இருக்கிறது என்பது நல்ல விஷயம். அதிகாரி சாம், எனக்கு பணம் இருக்கிறது, மேலும் எனக்கு பெரிய வைரம் இருக்கிறது. வாவ், என் வாழ்க்கையிலே இது போல எதையும் நான் பார்த்ததில்லை. எனக்கு எல்லாம் உடனே வேண்டும். உங்களை எப்படி உதவலாம் பெண்களே? போலீஸ் அதிகாரிகள், இந்த பெண்களுக்கு உடனே உதவுங்கள். அவர்களின் படுக்கைகளை முழுமையாக மறு செய்ய வேண்டும். அது சிறப்பாக இருக்க வேண்டும். லிவ் மற்றும் பிபியின் படுக்கைகள் அருமையாக இருக்கின்றன. மேலும் நிறைய அலங்காரம் உள்ளது. சிறப்பு. சரி, இந்த ஆண்கள் சிறப்பாக வேலை செய்தார்கள் மற்றும் எங்கள் பெண்களை மகிழ்ச்சிப்படுத்த முடிந்தது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? இது இனி சிறை போலவே தெரியவில்லை. வாவ், எனக்கு ஒரு புதிய போர்வை கிடைத்து விட்டது. அது இல்ல, உங்களுக்கு தெரிகிறதா இப்போது எந்த நிறங்கள் ஃபேஷனில் உள்ளன? இவை அல்ல. வாவ், எனக்கு இப்போது நிறைய துணி கிடைத்து விட்டது. ஆமாம், இளஞ்சிவப்பு நிறம் மிகவும் சிறந்தது. என் படுக்கையை சீர் செய். எவ்வளவு அழகாக இருக்கிறது. இப்போது எனக்கு நிறமுள்ள துணிகள் நிறைய இருக்கின்றன. எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. ஒவ்வொன்றிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டுகிறேன். இப்போது நான் அவற்றை ஸ்டேப்லர் மூலம் இணைக்கப் போகிறேன். வாவ், அதை பாருங்கள், இது மிகவும் வண்ணமயமாக இருக்கிறது. நன்றி. நண்பர்களே, என் சுவரை அலங்கரிக்க முடியுமா? எனக்கு தெரியவில்லை. இங்கே ஒரு கார்ட்போர்டு வில்லைய தொங்க விடுவோம். உங்களுக்கு பிடிக்கிறதா? இல்ல. அவர்களின் அறை மிகவும் அழகாக இருக்கிறது. ஓ, ஆனால் எனக்கு மிகவும் பசிக்கிறது. மதிய உணவுக்கான நேரம். உணவு ஏதேனும் இருக்கிறதா? சிற்றுண்டி இடைவேளைக்கு நேரம். ஓ, நீ என்னை கவனிச்சுதர செய்கிறாய். அம்ஹோ, சரி பிபி, என்ன பிரச்சனை? உங்களுக்கு உணவு அனுமதிக்கப்படவில்லை. ஓ, அது வேறு கதை. நீங்கள் அதை முன்பே சொல்லி இருக்க வேண்டும். சரியான உணவு, பேரிக்காய் சேர்த்த சாக்லேட் ஃபவுண்டன். நான் உங்களை ஊட்டுகிறேன். குச்சியில் பல்வேறு வகையான பேரிக்காய்கள் மற்றும் பழங்கள் உள்ளன. சாக்லேட்டில் மூழ்கி ருசிக்கவும். அது ரொம்ப சுவையாக இருக்கிறது. சாம், எனக்கு பிடித்திருக்கிறது. பெண்களும் மிகவும் பசிக்கின்றனர். நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள்? நீங்கள் பிபியின் நீரூற்று வேண்டுமா? அவள் உங்களை பார்க்கும் முன் அதை செய்யுங்கள். ஓ, அதிகாரி சாம் ஏற்கனவே சோர்ந்து போயிருக்கிறார். அவர் தூங்கி விடுகிறார். பெண்களே, இது உங்கள் வாய்ப்பு. சாவிகளை திருடி தப்பிக்க. நாங்கள் செய்து விட்டோம். பாருங்கள், இந்த சாவி சரியானது. இதை திறந்து இங்கிருந்து வெளியேறுவோம். போகலாம். சாம் டானட்டில் ஒன்றை எடுத்துக்கொள்ளட்டுமா? ஓ, அது மிகவும் சுவை. பிபி, ஓ, சிப்பக்கம் கட்டுப்பூனை எங்களுக்கு சமையல் செய்கிறார். இல்லை, என்னை கொஞ்சம் சமைக்கிறார். ஹே, இது பூனை கூட எளிது. மியாவ், எனக்கு ஒரு சாதாரண குக்கி வேண்டும். அதை சின்ன துகள்களாக நசுக்க விட்டேன். மாறுகின்றோம். அதை எங்கள் வார்ப்பில் போடுகிறோம்.
ஜெலடின் தேவை. காய்ச்சும் நீர்ல நீல நிறம். பீப், 2 சொட்டுகள். இது போதுமானது. போராக இருக்கிறது. இது உன் பழையதல்ல. ஹூ, நான் மனதை இழந்தேன். அம்மா. இங்கே வருகிறது வெம்மை. நான் மீன் பிடிக்கிறேன். ஓ, என்ன பார். இது நம்முடைய மீன். உண்மையில் அதை சாப்பிட விரும்புகிறேன், ஆனால் நான் அதை ஜெல்லியில் வைத்தேன். ஹா, ஒரு பார்வையா? அதை எடுத்துக்கோ. இது சரியாக வந்தது. நான் ஏற்கனவே ஒரு கேக் செய்துட்டேன். இனிமேல் அதை அலங்கரிக்க மட்டுமே உள்ளது. நாம் ஒரு வெளிப்படையான அச்சு எடுத்து அதில் பல்வித நிறங்களில் இருக்கும் சாக்லேட்டுகளை இடுகிறோம். இப்போது அனைத்தையும் உருக்கத்தோர் சிறு நெருப்பு வைக்கிறேன். நல்லதா? நான் மடத்தை மேலே எடுக்க வேண்டும் மற்றும் கேக்கின் சுற்றிலும் சாக்லேட்டை பறக்க பார்க்கவும். அற்புதம்! பரவாயில்லையா? இப்போது அலங்கரிக்கலாம். நான் மார்ஷ்மெலோஸை பயன்படுத்துவேன். கொஞ்சம் இங்கே இங்கே, மேலும் நிச்சயமாக ஒரு வானவில். மார்ஷ்மெலோஸ்கள் முகிலை போல இருக்கின்றன. இப்போது நான் அவற்றை இவ்வாறு வைப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எல்லா நுடெல்லாவையும் கேக்கில் ஊற்றுகிறேன். மற்றும் கொஞ்சம் pancake. என் சகோதரி இதை விரும்புகிறாள். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான் இதை செய்வதில் உங்களுக்கு பிடிக்குமா? ஷெஃப் கேட், நீங்களா இதை செய்தது? நானா? நான் எப்படி? சரி, நானே ஏசி சொல்லுவேன். வெண்டி அதை கவனிக்காதீர்கள் என நம்புகிறேன். எல்லாமே மிகவும் சுவையாக இருக்கின்றன. நான் இந்த கிட் கேட் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். இவ்வளவு இனிப்பாக இருக்கின்றன. ஆனா என்ன? ஒரு நிமிடம் காத்திரு. இல்ல, நான் அந்த டொனட்டை சாப்பிட மாட்டேன். அந்த வண்ண தோராயம் கேக் சாக்லேட்டில் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கேக் உட்பட அற்புதமாக சுவைக்கிறது. அற்புதம்! எனக்கு இது பிடிக்கும். அது பெரியதாக இருக்கிறது. மார்மலேட் மீனை முயற்சி செய்வோம். ஆஹா, மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். கிளையையும் இதை நான் முன்பு முயற்சித்ததே இல்லை. வாவ், வெற்றியாளருக்கு வரவேற்கிறேன். அவளை காணுங்கள். சிறந்தது. சாண்டிஸ், எனக்கு உலகிலேயே ரொம்ப சுவையானதை தயார் செய்து கொடு. ஓ, ஷாக்டர். நீ என்ன செய்கிறாய்? என்னை சுற்றி செல்ல ஒரு கிண்ணம் வேண்டும். யார் அதை எடுத்து வருவார்கள்? மாறுவோம். ஹேக் உணவு. இது அற்புதம். அது சரியாக இருக்க வேண்டும். இல்லை, அங்கே செல்வோம். நல்லா நான் இல்லை. வாருங்கள், வெட்டி எடுப்போம். ஆமா. குடும்பத்திற்கு தேவை. இப்போது சிறிது சீஸ். அதிசயம்! எல்லாவற்றையும் சேகரித்து வணக்கம். இந்த ஐஸ்கிரீமை நான் திறக்க முடியலை. சாப்ஜாஸ், நீ எங்களுக்கு உதவுவாயா? கண்டிப்பாக. இது மிகவும் குளிர்ச்சியானது. அவருக்கு நன்றி கூற வேண்டும். இதோ சில டாசிக் பால். இப்போது ஷீல் எந்த கழி செய்ய தொடங்கலாம். இதுதான் ஆக போகிறது. அன்பானது, சில ஐஸ்கிரீம் மற்றும் வால்பில்கள் மற்றும் மெல்லி சாக்லேட் சர்க்கரை மேலே நஸ்காண்டியுடன் தூவுவோம். அவை மிகவும் சுவையாக இருந்தன. பிபிக்கு என்ன? வெண்டிக்காக நான் உயரமான சாண்ட்விச்சை செய்ய இருக்கிறேன். ஒரு அடி டோஸ்ட், சில சீஸ்,
தக்காளி, ஹாம், ஒரு லெட்டூசில. என்னுடைய இந்த பீஃப் நிறைய எங்கே? நான் உறுதியாக அதை அங்கே வச்சேன். சரி, அடுத்ததுக்கு போகலாம். என்ன? என் ஹாம் எங்கே? இது மிகவும் விசித்திரமாயிருக்கிறது. ஆமாம், நான் இதை பார்த்து கொண்டிருக்கிறேன். எனக்கு பிடித்த ஹாம். நான் அடுத்து. ஆமாம், எனக்கு இதை தெரியும். சரி, செல்வோம். என் சரியான சாண்ட்விச்சை சேகரிப்பதற்கு. முடிந்து விட்டது. வெண்டி, நீங்கள் முயற்சி செய்யலாம். இது எனக்கு. நான் இதுவரை இவ்வளவு பெரிய சாண்ட்விச்சை பார்த்ததில்லை. இது மிகவும் சுவையாக உள்ளது. ஓ, செஃப் பூனை, இவை அழகாக இருக்கின்றன. எவ்வளவு விகரமாக இருக்கிறது. இது டீனில் போட்ட மீன் போல சாவைக்கிறது. ஓ இல்ல, அப்போ இதை முயற்சித்து பார்ப்போம். என் விருப்பமான ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். அதுல நான் ஆச்சரியம் அடைந்தேன். நீதான் வெற்றியாளர் சகோதரா. உண்மையா? நான் வென்றேன். நான் மிகவும் முயன்றேன். எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்யவும். அது இனித்தும் ருசியாகவும் இருக்க வேண்டும். அருமை. இது மிக எளிது. எனக்கு பால் வேண்டும். எனக்கு இதை மிகவும் பிடிக்கும். மியாவ், ஒரு சாசேஜ் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து. அதுவே மிக விரைவாக உள்ளது. அதை எங்கள் கோப்பையில ஊற்றுகிறோம். அதை பாருங்கள், என் கண்கள் நிற்கின்றன. அதிர்ச்சி போல் அதை உள்ள வைக்கிறார்கள். இதோ எங்கள் பழுப்புகளின். நான் இயற்கையான எலுமிச்சை சாற்றில் இருந்து ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். அதை பிழிந்து விடுவோம் நேராக என் ஷேக்கருக்குள். இப்போது எனக்கு திராட்சை சுவை பாண்டா மற்றும் வெடிக்கும் திராட்சை சுவை கரமெல் தேவை. அனைத்து உட்பொருள்களையும் ஷேக்கரில் ஊற்றி அதை குலுக்கி. நீ சரியாக செய்தாய். எனக்கு தோன்றுகிறது எல்லாமும் தயாராக உள்ளது. அதை ஒரு கண்ணாடி கிண்ணத்தில் ஊற்றி அதன் ஸ்ட்ராவை நுழைத்து மேலும் அதை எலுமிச்சையால் அலங்கரிக்கிறேன். கியூண்டின், வாருங்கள், நீங்கள் சமையல் தயாரிக்க வேண்டும். ஓ, எனக்கு சரியான யோசனை உண்டு. எனக்கு ஏதாவது சமைக்க தேவையில்லை. மெக்டொனால்ட்ஸ் அதை எனக்காக செய்வார்கள். அது எங்கே? அது என்ன? நீ பிரம்மாண்ட மூஞ்சூர் கூரியர் வேலை செய்கிறாயா? மாடல்ஸ், நன்றி, வணக்கம். தோல்வி கனவு. இங்கே எனது காக்டெயில்கள். ஒரு சாசேஜுடன். அது அருவருப்பானது. இதுல என்ன இருக்கிறது? இல்ல. நன்றி. என்ன நடக்குது? அது சிறந்தது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது. ஓ மை கோஷ். இது என்ன? ஐயோ, வெண்டி, நீ ஓகேவா? உடையை தயாரிப்பது திபெட்டா. நன்றி வெண்டி, நான் உன்னை காதலிக்கிறேன். வாவ், நான் முதல்ல போகலாமா? இங்கே என்ன இருக்கிறது? இது ஒரு பாப்பெட். மிகவும் சிறியது, மிகவும் அழகாக இருக்கிறது. இப்போது நீ. ஆஹா, எனக்கு பெரிய பாப்பெட் இருக்கிறது. ஹா, இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை விளையாடாமல் இருக்க முடியவில்லை. அற்புதம். உன் பணி. ஆமாம், ஆமா. வாவ், ஹே, வாவ், இது எனது. உன்னுடையதை விளையாடு. சரியாக, ஆனால் இது மிகவும் சிறியது. இதனால் எப்படி விளையாடுவது? நான் அதை செய்ய முடியவில்லை.
உங்க கைகள் மிகவும் பெரியதா இருக்கின்றன. ஆம், நமக்கு சிறிய கைகள் தேவை. எனக்கு சில இருக்கின்றன, அதனால் விளையாட மிகவும் எளிதாக இருக்கும். ஓ, ஏதோ தவறாகிவிட்டது. மன்னிக்கவும், நான் மீண்டும் செய்ய மாட்டேன். ஆனால் எனக்கு இன்னொரு யோசனை உள்ளது. நான் கொஞ்சம் க்ளூ மற்றும் ஒரு முடிமுள் எடுப்பேன். அந்த முடிமுளில் க்ளூவை போடுகிறேன். அருமையான வேலை. இப்போது முக்கியமான விஷயம், முயற்சி செய். எனக்கு மிகவும் குளிர்ச்சியான முடிமுள் வடிவமைப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை முன்பு பார்த்திருக்க மாட்டீர்கள். முடிமுள், முயற்சி செய். இப்போது நான் நவீனமாக இருக்கிறேன். ஹா மைக், நீ அடுத்தவர். என் பாப் இட் இதனோட என்ன சுவாரஸ்யமானது செய்யலாம். ஒரு யோசனை, எனக்கு கத்தரிக்கோல் இருக்கிறது. இப்போது நாம் அது வெட்டுவோம். இல்லை இல்லை இல்லை, தலையிடாத. நான் உண்மையில் விரும்பவில்லை, ஆனால் இது சுவாரஸ்யமாக உள்ளது. நான் செய்துவிட்டேன். நான் ஒரு மேதை. என் ஐபோனுக்கான இந்த கேஸ பாருங்கள். ஓ வாவ், இது சரியானது. நீ அதோட விளையாட முடியாது. ஆனால் நீங்க வேற ஏதாவது யோசிக்கலாம். எனக்கு ஒரு அருமையான யோசனை இருக்கு. வழக்கு தொடர்வதும் சுவாரஸ்யமான விஷயங்களை கண்டுபிடிப்பதையும் நான் விரும்புகிறேன். இப்போ நான் ஒரு அருமையானதை உருவாக்க போகிறேன். நீங்க எல்லாரும் மகிழ்ச்சி அடைவீர்கள். இதை செய்யலாம். வாவ், என்ன ஒரு கனவு. நாம் ஒரு படம் எடுக்க வேண்டும். அப்படியா? எனக்கு இதை இனி தேவையில்லை. வாவ், எல்லாம் தயார். வாவ், என் யூனிகாரன். இன்னும் ஒரு விஷயம், இதை ட்ராப் என்று அழைக்கிறார்கள். இப்போது இது ஒரு பை. இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம். வாவ், அது குழு குழு. எனக்கும் ஒன்று வேண்டும். என்னுடையது. நான் அதை எனக்காக உருவாக்கினேன். பொறாமைப்படுங்கள். வாங்க, நாம் விளையாடிக் கொண்டே இருக்கலாம். வாவ், இப்போது நான் முதலில் இருக்கலாமா? வாருங்கள். ஓ இல்லை, அதற்குத்தான் நான் பயந்தேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. மைக், திறக்கவும். சரி, என்னிடம் என்ன இருக்கிறது? ஓ, என்ன ஒரு நிம்மதி. நான் உங்களை விட அதிர்ஷ்டசாலி. என்ன ஒரு சிறிய விஷயம். நான் அதை சாப்பிடுவேன். எனக்கு எதுவும் உணரப்படாது. மைக், ஏன் என்னை பயமுறுத்துகிறாய்? இனி அப்படி செய்யாது. சரி, நாம அதை சாப்பிட வேண்டும். இங்கே வா, அருவருப்பான ப்ரோக்கோலி. அவள் அதை எப்படி சாப்பிடுறாள் என்று பாருங்கள். அவள் முழுவதும் அழுக்காக இருக்கிறாள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? வாங்க. ஓ இல்ல, நான் அதை சாப்பிட விரும்பவில்லை. ப்ரோக்கோலி மோசமாக தெரிகிறது, ஆனால் நான் அதை சாப்பிட வேண்டும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. நான் அதை சாப்பிட முடியாது. நல்லா சாப்பிடு. நன்றாக மென்று சாப்பிடு. எனக்கு இதெல்லாம் ஏன் தேவை? நான் இதை விழுங்க முடியவில்லை. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. அதை மென்றுவிடு. இதோ பேராசைக்காரன். நீ என்ன ப்ரோக்கோலியால் அடிச்சியா? நீங்க நல்லாவே தெரிஞ்சுக்குவீங்க. சரி ப்ரோக்கோலி, உன்னுடன் நான் முடித்து விட்டேன். இதோ அதுதான். இப்போது நீ. இல்லை. ஆமாம். சரி, அப்படியானால் சீக்கிரமே நல்லது. அதை சுவைக்காமல் விழுங்கி விடுவேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு பிடிக்காவிட்டாலும் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டும். நான் எல்லாவற்றையும் சாப்பிடுவேன். ஒரு துண்டும் விடமாட்டேன். இதுதான் கடைசி. அதுதான், நான் அதை விழுங்கி விட்டேன். ஓ இல்ல இல்ல, ஏதோ தவறாக உள்ளது. நீங்கள் முழுவதும் பச்சையாக இருக்கிறீர்கள். பிபி, நீ என்ன செய்ய போகிறாய்? அட, என்ன வடை? மைக், திறந்து விடு. இல்லை பிபி. சரி, எனக்கு இங்கே ஒரு சிறிய கண் இருக்கிறது. சரி, நீ மைக். ஓ ஆமாம், எனக்கு பெரிய கண் இருக்கிறது. எவ்வளவு குளிர். சூசி, உன்முறை. ஆம், வாவ், இதை பாருங்கள். எவ்வளவு பெரியதாக இருக்கிறது. மிக பெரியது. இது என் கண். உன் கண்களை பாரு. சாப்பிடுறேன். இதை எரிந்தால் என் வாயில பிடிக்க முடியுமா என்று ஆச்சரியமாக இருக்கிறேன். அது வேலை செய்தது. மூன்றாவது கண் என் வாயில் உள்ளது. மிகவும் மென்மையான மற்றும் சுவையான கமி கண். நான் இன்னும் சாப்பிட்டிருப்பேன். அது எனக்கு போதவில்லை. நான் இப்போது இங்க இருக்கிறேன். இது மிகவும் பெரியதும் சுவையானதும். தயவு செய்து நான் செய்யலாமா? இல்லை, என் கண். வாங்க, அதை கடிக்க எவ்வளவு வலியாக வேண்டும். ரொம்ப மோசமா? என் கண் உனக்கு கிடைக்காது. ஆம், நான் செய்வேன். அதை திருப்பி கொடு. வாவ், அது ஒரு போராட்டம். இப்போ அது உடைந்து விட்டது. மன்னிக்கவும். இதோ திரும்ப எடுத்துக்கொள். அது உன்னுடையது. இல்ல இல்ல, நான் என்னை மீட்டெடுக்க எப்படி என்று தெரியும். வாங்க, இதோ ஒரு கரண்டி எடு.
அப்படியே இதை சாப்பிடுவதும் மிகவும் வசதியாக இருக்கிறது, ருசியாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியவில்லை. இது மிகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கிறது. இப்போது நீங்க இதை கடிக்கலாம். அற்புதமான மாமர்லேட். எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு இன்னொரு பாதி இருக்கிறது. என் வாழ்க்கையில் சிறந்த மாமர்லேட். இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சூசி, உன் கண். அப்படியே நான் கடிக்க முடிந்தால் எனக்கு ஸ்பூன்கள் ஏன் தேவை? கடித்து மென்று விடு. ஓ சூசி, உனக்கு அவ்வளவு பசிக்கிறதா? கைஸ், நான் இதை அகற்ற முடியவில்லை. உனக்கு சரியான பாடம். கவனமாக சாப்பிட கற்றுக்கொள். அது நகைச்சுவையாக இல்லை. ஓ சரி, அவளுக்கு உதவுவோம். இங்கே வா, உன் கண்ணெடுத்து விடுவோம். அந்தோ அது வழுந்து போயிற்று. எவ்வளவு தூரம் பறந்தது பாருங்கள். ஒரு துண்டு கொடு. என் கண், நீ முடியாது. நான் உனக்கு அனுமதிக்க மாட்டேன். கல், காகிதம், கத்தி. யார் வெல்வார்கள்? நான் வென்றேன். அப்போ அதை திற. இது ஒரு பர்கர். எவ்வளவு பெரியதும் ருசிகரமானதும். அதை விரைவில் சுவைக்க விரும்புகிறேன். அது உனக்கு மிகுந்த அதிர்ஷ்டம். எனக்கு நிச்சயமாக அதிர்ஷ்டம் இருக்கும். ஓ இல்லை, இது மிகவும் சிறியது. அதுதான் உன் அதிர்ஷ்டம். சரி, இப்போது எனக்கு ஒரு சாதாரண பர்கர் இருக்கிறது, ஆனால் இது நிச்சயமாக மிகவும் சுவையானது. முதலில் உன் பர்கரை சாப்பிடு சூசி. என்ன? சரி, நான் எப்படி இருக்க முடியும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. அழுக்காகாம இருக்க நாப்கின் எடுப்பேன். அருமை. அது உங்களுக்கு எப்படி உதவும்? நான் கத்தி மற்றும் முள் கூட எடுப்பேன். நாங்கள் எங்கள் பர்கரை வெட்டுகிறோம். ஓ, இது மிகவும் ருசிகரமாக இருக்கிறது. என் வாய்க்கு விரைவாக வாருங்கள். எவ்வளவு சலிப்பு. இது மரியாதை. ஓ இது மிகவும் சலிப்பு. எனக்கு தூங்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது என் பர்கர். அதுதான் மரியாதை. துகள்கள் மற்றும் காகித துடைப்பிகளை அகற்றுவது முக்கியம். நீ ஏன் அப்படி செய்தாய்? விசித்திரம். அதை சாப்பிடு. ஜஸ்ட் எனக்கு ஒரு பர்கர் இருக்கு. எல்லோரும் இங்க பாக்குறாங்க. பர்கர்களை சரியாக எப்படி சாப்பிடுவதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, இங்க பர்கர் இல்ல. நீங்க அதை பாத்தீங்களா? வாவ், அற்புதம். நான் அதை எனக்குள் வைத்துக் கொள்ள முடியாது. ஓ மைக், இது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது நீ என் பெரிய பர்கர் என் வாய்க்கு வருகிறதே. ஏன் இது வேலை செய்யல? இது பிரமம் பெரியது. நான் ஒரு சாலட் சாப்பிட வேண்டியிருக்கும். மூட்டை மற்றும் கத்தி எப்படி? அல்ல வேலை. இப்போது முயற்சிப்போம். இது வேலை செய்யல. எதுவும் வேலை செய்யல. இதுக்கு ரொம்ப சிறியது. என்னிடம் ஏதோ ஒன்று உள்ளது. வாவ், என்ன பெரிய கத்தி. இது நன்றாக வெட்டுகிறது. ஹூம் சிந்தி பாபு சிந்தி. சரியாக ஒரு சங்கிலி சா. என்ன ஒரு கனவு. இப்போது இது நிச்சயமாக வேலை செய்யும். சரி, கவனமாக இரு. இது உண்மையில் வேலை செய்கிறது. அற்புதம். நான் உன்னை இப்போதே சாப்பிட போகிறேன். அருமை, நான் அதை செய்தேன். எங்களிடம் பொருட்களை எறிவது வேலை செய்திருக்கலாம். மன்னிக்கவும். எனவே எனக்கு இனி சாலட் தேவையில்லை. நான் என் பர்கரை சாப்பிடலாம். எனக்கு ஒரு துண்டு. சரி, அதை சாப்பிடு. இனி கஞ்சன். ஆனால் எனக்கு உலகிலே ருசியான பர்கர் இருக்கிறது. எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சாஸ் சுவையாக இருக்கிறது. ஒரு துண்டு போதல்ல, எனக்கு இன்னும் வேண்டும். இங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன், அங்கிருந்து ஒரு கடி எடுக்கிறேன். நம்ப முடியல. ஓ, ஒரு துண்டும் விட மாட்டேன். கடைசி துண்டு வரை சாப்பிடுவேன். என் வாழ்க்கையில் மிகவும் சுவையான பர்கர். நான் அதை விரும்புகிறேன். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எந்த மரியாதையும் இல்லை. ஓ, நான் அதிகமாக சாப்பிட்டேன். இனி முடியாது. நீங்க உங்களை போல தெரியவில்லை. ஓ இல்ல, எப்படி? உன்னை பாரு, எவ்வளவு இரத்தமாக இருக்கிறாய். அவை சில கன்னங்கள். நான் புறக்கணிக்கப்பட்டேன். வணக்கம் பெண்களே, அங்கே என்ன இருக்கிறது? இப்போது ஆசிரியர் உங்களுக்கு எல்லாவற்றையும் சொல்வார். அப்படியா? வணக்கம். உங்களுக்கு புரியவில்லையா? முதல் பரிசு ஒரு பார்பி பொம்மையாக இருக்கும். வாவ், என்ன அற்புதமான பரிசு. தொடங்குவோம். ஹே, பார்ப்போம். நீ எதனால் வரைய போகிறாய்? சரி, நேரத்தை அமைப்போம். தொடங்குங்கள். அதில் என்ன இருக்கிறது என்று பார்க்க காத்திருக்க முடியவில்லை. ஒரு பென்சில் மட்டும். சரி, எம்மாவிடம் என்ன இருக்கிறது? நன்றாக. எனக்கு முழு வண்ண கிளாஸ் உள்ளது. நான் வெல்லப் போகிறேன். ஓ இல்லை, நான் பார்பியை எடுத்துக்கொள்ளப் போகிறேன். ஓ இல்லை, என் தூரிகை இப்போது குப்பையில் உள்ளது. அதை நான் பயன்படுத்த முடியாது. ஏதாவது யோசிக்க வேண்டும். ஓ சரி, எனக்கு விரல்கள் இருக்கின்றன. அவற்றை பயன்படுத்தி என் சிறந்த கலைப்படைப்பு வரைவேன். பாருங்கள், இது பிரகாசமாகவும் அழகாகவும் இருக்கிறது. நான் என்ன சேர்க்கலாம்? சரியாக. ஓ, பென்சிலால் வரைவது எவ்வளவு கடினம். ஓ இல்லை,
ஹாய், இது உடைந்து விட்டது. இது கூர்மையாக்கப்பட வேண்டும். என்ன என்ன சரி, மீண்டும் முயற்சிப்போம். ஓ, சால்ஸ் மிகவும் அழகாக இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு கையளவு சிவப்பு மலர்களை கொடுத்தார். ஓ, நான் கனவு கண்டேன். என் பென்சில் எங்கே? அருமை. வாவ். ஒரு நிமிடம், மீதமுள்ளவை உடையாக பயன்படுத்தப்படலாம். சரி, நான் தயாராக இருக்கிறேன். என்ன, நேரம் முடிவடைய போகிறதா? ஓ, என் வரைபடத்தை முடிக்க ஒரு நிமிடத்திற்கும் குறைவாக இருக்கிறது. ஆகவே டர்போ வேக முறையை இயக்குவோம். சரி, தலை, உடல், முடி மற்றும் ஓ, நான் அதை செய்தேன் என்று நம்புகிறேன். அப்படியா? உங்கள் வரைபடங்களை காட்டுங்கள் இளம் பெண்களே. எம்மா, இது என்ன குழப்பம்? இதுதான் சிறிய குழந்தைகள் கிண்டர் கார்டனில் வரைவது போல. இது என்ன பல வகை? பார்க்கலாம். ஓ, பிராவோ. இது அழகாகவும் தனித்துவமாகவும் உள்ளது. வெற்றி உங்களுக்கே. உங்கள் பார்பி பொம்மையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ, ஆம், எனக்கு ஒரு பார்பி உள்ளது. அவள் மிகவும் அழகாக இருக்கிறாள், என்னை போலவே. ஓ, இங்கே வா, நான் உன்னை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அவள் அற்புதமாக இருக்கிறாள். எம்மா, என் பார்பியை உன் அழுக்கு கைகளால் தொடாதே. உனக்காக ஒரு மலம் இருக்கிறது. என்ன? ஐயோ, நீ வாங்கினாய். உண்மையில் உனக்காக ஒரு நாய் இருக்கிறது. இந்த அழகை பாருங்கள் நண்பர்களே. சிறந்த நாய்க்கு மட்டுமே நாய் கிடைக்கும் மற்றும் நேரம் தொடங்குகிறது. இந்த நேரத்துடன் நான் என்ன வரைய போகிறேன்? என்ன? ஓ, கிரேயான்களா? அதுதானா? எனக்கு ஏதாவது குளிர்ச்சியானது இருந்தால் நன்றாக இருக்கும். வாவ், ஃபெல்ட் டிப் பென்கள். இதோ என் உள்ளார்ந்த கலைஞன் வெளிவருகிறான். நான் இதுவரை சிறந்த நாயை வரைய போகிறேன். கீழே இருந்து தொடங்கலாம். இல்லை, இல்லை, எனக்கு இது பிடிக்கவில்லை. மீண்டும் செய்கிறேன். ஓ, அது மிகவும் மோசம். எனக்கு எதுவும் பிடிக்கவில்லை. இல்லை. ஓ, மன்னிக்கவும். படைப்பாற்றல் செயல்முறை கடினமானது. ஒரு நிமிடம், என் கையை வட்டமாக சுழற்றினால் அது நாயின் முகமாக இருக்கும். அருமை. என்ன? ஹே, எம்மா, பார்க்காதே. உங்கள் கிரேயான்களால் வரை. சரி, நான் செய்வேன். மேலும் உங்களில் யாரையும் விட சிறப்பாக செய்வேன். என்னிடம் ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நான் கைகளில் கிரேயான்களை துண்டுகளாக உடைக்கப் போகிறேன். மேலும் அப்படியே போச்சு, எல்லாம் காகிதத்தில். உன் வரைபடத்தை ஒரு நொடியில் அழிக்கப் போகிறேன். உன் மூக்கின் கீழே ஏதோ கிடைக்கப் போகிறது. ஓ, மேரி, இல்லை, நேரம் முடிந்து விட்டது. உன் படைப்பை காட்டு. வாவ், மேரி, அது அழகான நாய். எம்மா, எப்படி? எம்மா, அது மோசம். உனக்கு எப் கிடைக்கும்? மேரிக்கு அழகான நாய் கிடைக்கும். ஓ, நான் ரொம்ப வெட்கப்படுறேன். சரி, குட்டி பெண்ணே, உன் புதிய வீட்டிற்கு போ. ஓ, எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நாய்க்கு குளோ என்று பெயர் வைக்கப் போகிறேன். மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கிறது. இங்கே எடுத்துக்கோ, எடுத்துக்கோ. ஏய், ஓ, மன்னிக்கவும். அப்படியா? இதோ உன் புதிய பரிசு, நிண்டெண்டோ ஸ்விட்ச். உனக்கு இது பிடிக்கும் என நினைக்கிறேன். சரி, நேரம் போகிறது. நாம் என்ன பெற்றிருக்கிறோம் என்று பார்ப்போம். ஹே, மேரி. ஓ, எனக்கு பிளாஸ்டிஷன் கிடைத்தது. குளிர். நான் என்ன பெற்றேன்? ஏதோ ஒரு ஆசிய பேனா. ஓ, இது கூர்மையானது. ஓ, எனக்கு தெரியும். நான் அந்த சிறப்பு வெற்று காகிதத்தை சுரண்ட வேண்டும். அதை நான் எளிதாக செய்ய முடியும். என்ன? நான் அதை வேகமாக மட்டுமல்ல, சிறப்பாகவும் செய்வேன். இல்லை, சரி, அந்த துண்டை உருட்ட வேண்டும். ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. என்ன? நான் எதுவும் செய்யவில்லை. உண்மையாக அது மிகவும் அழகாக இருக்கிறது. சரி, எனக்கு தாகமாக இருந்தது. ஓ, சிறிது சுவைமிகு பானம் எப்போதும் நல்லதே. இதோ வான் அல்லது கேஸ். எல்லா தேவையான பிளாஸ்டிசின் துண்டுகளையும் இங்கே வைத்து உருட்டுவேன். அதற்கு பிறகு நான் பொத்தான்களின் வடிவில் விவரங்களை சேர்க்க வேண்டும். முடிந்தது. அதை கேஸிலிருந்து எடுத்து நான் பரிசை பெற முடியும். ஓ, நான் தயாராக இருக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது? முயற்சிப்பது நல்லது, ஆனால் அது போதவில்லை. எம்மா, வாவ், இது உண்மையானது போலவே இருக்கிறது. பரிசு நிச்சயமாக எம்மாவுக்கே. நன்றாக செய்தாய். ஓ, அதை கொடுக்கவே விரும்பவில்லை. நன்றி ஆசிரியரே. இது என் வாழ்க்கையின் சிறந்த பரிசு. நீங்களும் சேர்ந்து விளையாட விரும்புகிறீர்களா?
வாருங்கள். இங்கே இது உங்களுக்காகவும் இது எனக்காகவும். நான் வெல்வேன், விளையாடுவோம். பெண்களே, நான் இதை மட்டும் நிலையில் பெற்றேன். இது உங்கள் புதிய பரிசு. நேரம் நடக்கிறது, அதனால் விரைவாக செய்யுங்கள். ஓ, நான் என்ன பயன்படுத்த போகிறேன்? இது ஒரு தண்ணீர் தெளிப்பான் மற்றும் மணிகள். எம்மா, நீ சற்று புத்துணர்ச்சி பெற வேண்டும். நிறுத்து. பெண்களே, உங்கள் தந்திரங்கள் எனக்கு சலிப்பாக இருக்கிறது. ஓ, மன்னிக்கவும். சரி, நான் என்னுடையதை திறக்கிறேன். வாவ், இது வண்ணங்கள். ஒரு உண்மையான கலைஞர் கிட். சரி, நான் இப்போதே தொடங்கலாம். நான் மஞ்சள் பந்துகளை தேர்வு செய்கிறேன். அவை லாலிபாப் நிறத்தை துல்லியமாக பிரதிபலிக்கும். இப்போ வெள்ளை நிறத்தவைகளே. நல்லா போயிட்டு இருக்கு. சரி, நான் கலைஞராக இருக்கிறேன். இதோ போகிறேன். ஓ, இது நல்லா போயிட்டு இல்லை. சரி, நான் திட்டம் பீக்கு போகிறேன். கலை பெயிண்ட் மற்றும் என் கம். அட, இதோ அது. ஓ, ஆம், அதை கொஞ்சம் கவ்வி நீட்டிக்கலாம். ஓ, அருவருப்பு. வரைபடம் உன்னுடையதை விட நல்லதாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பபல் ஊதிவிட்டேன். அருமை. அதை வண்ணத்தில் மூழ்க வைத்து இப்போது காகிதத்தில் ஒரு சரியான சமச்சீரான வட்டம் தயாராகிவிட்டது. வாவ், அது அற்புதமாக இருக்கிறது. மேரி, லாலிபாப் பற்றி கனவு காணக்கூடாது. அது எனக்கே உறுதி. பெண்களே, நேரம் முடிந்தது. உங்கள் கலைப்பணியை பார்க்க நான் தயாராக இருக்கிறேன். எம்மா, அது குளிர்ச்சியாக இருந்தது. எனக்கு பிடிச்சது. மேரி பத்தி என்ன? அப்படியா? அங்கேதான். ஏதோ தவறாகிவிட்டது மேரி. ஓ இல்ல, சரி, எம்மா வென்று விட்டாள். உன் லாலிபாப் உனக்கே. நான் தான் சிறந்தவன். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. இதோ உங்களுக்கு. ஓ, நன்றி. விரைவில் அதை முயற்சிப்போம். மிகவும் சுவையாக இருக்கிறது. மேரி, நீ அதை மறுபுறம் இருந்து சாப்பிடலாம். கவலைப்படாதே. ஓ, எங்கள் சமையல்காரரை சந்தியுங்கள். அவர் மிகவும் சுவையாகவும் அழகாகவும் சமைக்கிறார். இது எங்கள் இனிய பாட்டி. வீட்டு சமையலின் பல விஷயங்களை அவர் அறிவார். ஓ, இது எங்கள் பெரிய சகோதரி விவியன். அவள் விளையாடவே விரும்புகிறாள். ஆனால் நாங்கள் சமையல் சவாலை தொடங்குகிறோம். குழந்தை லில்லியன் பசிக்கிறாள். அவளுக்கு கேக் வேண்டும். சமையலுக்கான நேரம். நண்பர்களே, ஒரு சிறிய பிரச்சனை எனக்கு ஒரு பெரிய வட்ட வடிவம் வேணும். கேக்கின் மையத்துல ஒரு சூளை பண்றோம். கேக்கை தானே சேர்க்கிறோம். சுவையான சாக்லேட் கிரீமை வென்ஸ்டி பண்றோம். முழு கேக்கையும் சேர்த்த பிறகு சமமாக்க தொடங்க நேரம் வந்துச்சு. அப்படியே பக்கங்களில் இருந்து. இது எளிது. நாங்கள் வெறும் கிரீமை வெளியே பூசி எல்லாவற்றையும் ஸ்பேடுலாவால் சமமாக்க வேண்டும். ஏய், நான் ஏன் கிரீமால் மூடப்பட்டிருக்கிறேன்? இது என்ன பாட்டி? ஓ, பசிங்கவும் செலமே. நான் கையால் கிரீமை அடிக்க முயற்சிக்கிறேன். அது எளிதாக இல்லை. கிரீமை கேக்கில் பரப்புங்கள். அருமை. இப்போது என் வீட்டில் தயாரித்த ஜாம் எடுத்து விடுவோம். இதோ. ஓ, இதுவும் ரொம்ப சுவையாக இருக்குது. அதை கேக்கின் மேல் பரப்புங்க. சாக்லேட் வலை கொண்டு மூடுங்க. முடிஞ்சது. விவியன், நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கிற? என்னிடம் ஒரு அற்புதமான யோசனை இருக்கிறது பாட்டி. நான் ஒரு கேக் செய்தேன். அதில் கூர்மையான குச்சிகளை ஒட்டுங்கள். அடுத்ததாக மார்மலேட் கண்கள் மற்றும் வாய் சேர்க்கவும். இது ஒரு முள்ளம்பன்றி போல தெரிகிறது. நகைச்சுவையாக இருக்கிறதா பாட்டி? பாட்டி, உங்க கத்தல் ரொம்ப நகைச்சுவையாக இருக்கு. விவியன், இது ஒரு பிசாசு. சுவையான கேக் அல்ல. ஆமாம் ஆமாம், இப்போ எதையாவது கண்டுபிடிப்பார்கள். இப்போது இந்த சுவையான சர்பத்தை என் கேக்கில் ஊற்ற வேண்டும். அதற்கு பிறகு அதை மால்டீசர்ஸ் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். இங்கே அவை உள்ளன. எல்லாருக்கும் இந்த சாக்லேட்ஸ் பிடிக்கும். எனக்கு இல்லாம சார்ஸ். லில்லியன், இத முயற்சி பண்ணு. சிறந்த கேக்க தேர்வு பை. ஓ இல்ல, நாம ஏதாவது யோசிக்கணும். ஓ, ஒரு பொம்மை கரப்பான் பூச்சி. எல்லாரையும் பயமுறுத்துவேன். இது ரேடியோ கட்டுப்பாட்டுல உள்ளது. இப்ப எல்லாரும் பயப்படுவாங்க. அது உண்மையான கரப்பான் பூச்சி என் சமையலறையில். பாட்டி, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, முடியாது. இது ஒரு கரப்பான் பூச்சி. இதை நீக்கணும். இங்கே வா, உன்னை சமையலறை சுத்தியால் அடிக்கிறேன். கரப்பான் பூச்சி. இது என் சமையலறையிலும் இருக்கிறது. இது போல இதுவரை இல்லை.
சரியா ஆற்ற முடியவில்லை. ஓ இல்ல, நான் அதை ஆற்ற போறேன். ஓ இது பயங்கரமா இருக்கிறது. நான் உன்னை தாக்குகிறேன். ஓ அவன் என் கேக்க தாக்க முடிவு செய்தான். ஓ இல்ல முடியாது கேக், நான் அதை கெடுத்துட்டேன். ஓ எனக்கு உடம்பு சரியில்லை. இங்க என்ன நடந்தது? என் கேக் என்ன நடந்துச்சு என் கேக்குகளுக்கு? சிதறடுது என் ட்ரெயினர் விடுச்சு. சரி, குறைஞ்சது கிரீமை முயற்சிக்கிறேன். அதுதான் நல்லதல்ல. இதுவென்ன ஒரு கரப்பான் பூச்சியா? எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. இந்த கேக் சுவைக்காமலே வெற்றி பெறுகிறது. ஆம், முதல் வெற்றி உடனே எனக்கு. இப்போது எனக்கு பாப்கார்ன் செய்யுங்கள். ஆனால் இந்த முறை எல்லாவற்றையும் சுவையாக செய்ய உங்கள் முழு திறமையையும் பயன்படுத்துங்கள். மிகவும் சரி சகோதரி. எனக்கு ஒரு டாஸ்டர் மற்றும் ஒரு ஜாடி மக்காச்சோள விதைகள் தேவை. சிறப்பு. நாங்கள் தானியங்களை டாஸ்டர் வைக்கிறோம். அதை விட அதிகமாக. இப்போது அதை இயக்குகிறோம். எல்லாம் எனக்கு சரியாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாருங்கள். இல்லை. ஓ வாவ், 2 பாப்கார்ன் டோஸ்ட். சூப்பர். அவற்றை பிடிக்க மட்டும் மீதம் இருக்கிறது. மற்றும் மன்னிக்கவும் பாட்டி, அது என்ன? பாப்கார்ன் டோஸ்ட்களில் இருந்து ஏதோ ஒன்று மீதம் இருக்கிறது. சரி, நான் எங்கே இருந்தேன்? சரியாக. அதுக்கு மேலே சாக்லேட் சிரப் ஊற்றுங்கள். அதை விட அதிகமாக. அருமை. இப்போது சில ஜெல்லி கரடிகள் மற்றும் மேலும் சாக்லேட் சிரப். பாப்கார்ன் டோஸ்ட் கொண்டு மூடுங்கள். இது ருசியாக வந்தது. பாட்டி, உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இது அருமையாக இருக்கிறது. இப்போது எனக்கு சாதாரண மக்காச்சோளம் உள்ளது. நீங்கள் மக்காச்சோளத்தை ஹேர் ட்ரையர் கொண்டு சூடாக்க வேண்டும். ஓ பாருங்கள், மக்காச்சோள தான்கள் என் கண்முன்னே வெடிக்கின்றன. ஓ அதை பாருங்கள், முழு மக்காச்சோளம் பாப்கார்னாக மாறிவிட்டது. வாசனை அருமையாக இருக்கிறது. நான் லில்லியனுக்காக 2 முழு சோளக் கம்புகளை செய்தேன். ஆம், என் வீட்டில் தயாரித்த ஜாம்களை மேலே ஊற்றுங்கள். லில்லியன் அவற்றை விரும்புகிறார். ஜாம் எப்போதும் அதிகமாக இருக்காது. நான் அதை மகிழ்ச்சியுடன் சாப்பிட்டிருப்பேன். ஓ அது என்ன? செஃப், நீங்கள் என்ன கண்டுபிடித்தீர்கள்? நாங்கள் மக்காச்சோளத்தை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைக்கிறோம். அதைவிட அதிகமாக. ஆம், அருமை. இப்போது சுவையான தூள்களை எடுக்கிறோம். அவற்றுக்கு வெவ்வேறு சுவைகள் உள்ளன. ஒவ்வொரு தூளும் பப்ளிகம் ஆகிறது. தானியங்களோட இயந்திரத்தில் ஊற்றுறோம். நான் வண்ணமயமான பாப்கார்ன் பண்ண விரும்புகிறேன். சாதனத்தை ஆன் செய்து நான் இதை செய்ய முடியுமா என்று பார்ப்போம். வாவ், வண்ணமயமான பாப்கார்ன் அருமையாக வந்திருக்கிறது. லில்லியன், விரைவில் சுவையுங்கள். இந்த முறை எல்லாமே நிச்சயமாக சுவையாக இருக்கிறது. கண்டிப்பாக நீ உன் சிறந்ததை செய்தாய். ஓ, இதை பற்றி என்ன? இது பாப்கார்ன் சாண்ட்விச். குளிர். எனக்கு இது பிடிக்கும். இதில் சாக்லேட் மற்றும் மார்மலேட் இருக்கிறது. நான் இதை மிகவும் விரும்புகிறேன். ஓ அதை பாருங்கள், இது பாப்கார்ன் கொண்டு செய்யப்பட்ட ஒரு சோளம் மற்றும் பழஜாம். ருசிகரமாக உள்ளது. வாவ், மற்றொன்று என்ன? வாவ், இது முழு வண்ண கோலம் பாப்கார்ன் இயந்திரம். இது மிகவும் சுவையாகவும் இருக்கிறது. ஆனால் நான் பாட்டியின் பாப்கார்னை வெற்றியாளராக தேர்வு செய்கிறேன். உண்மையா? நன்றி செல்லமே. வெற்றி எனது. நான் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டேன். இப்போ எனக்கு ஒரு பார்க்கர் செய்யுங்கள். எனக்கு மிகவும் பசிக்கிறது. ரொம்ப சரி செல்லமே, சீசுட தொடங்குவோம். எனக்கு சில துண்டுகள் தேவை. நாம் ஒத்தி வைக்கிறோம். அடுத்ததாக நெயில் சாஸ் துண்டுகளா வெட்டணும். பின்னர் அவகாடோ துண்டுகள். எவ்வளவு தாசா மற்றும் சுவையா இருக்குது பாருங்க. அப்புறம் நறுக்கிய மாமிசத்தை எடுத்து அதை ஒரு வட்டமாக உருவாக்குவோம். அதில் ஒரு தூளை செய்து நமது கட்லெட்டை ஒரு டானட் போல இரு பக்கமும் வறுப்போம். நிச்சயமாக. பின்னர் நடுவில் ஒரு முட்டையை உடைத்து நாங்கள் முடித்து விட்டோம். இப்போ நான் சீஸ வச்சு உருக வைக்கிறேன். அப்புறம் நம்ம பர்கரை சேர்க்கணும். ஓ அருமை. இது மிகவும் ஆரோக்கியமானதும் ருசியானதும். நிறுத்து விவியன். இது உங்களுக்காக அல்ல. நான் உனக்கு சில சாலட் கொடுக்கலாம். அடடா, அச்சு, சாலட் அருவருப்பாக இருக்கிறது. பச்சை நிறத்தை நான் வெறுக்கிறேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. குளிர் சாதன பெட்டியில் ஐஸ் கிராம் இருக்கிறது. அதை பார்க்கலாமா? ஆம், நான் சொன்னேனே, முழு ஜாடி இருக்கிறது.
பர்கருக்காக அதை பயன்படுத்த வேண்டும். இப்பொழுது நாங்கள் குக்கீஸ்களை எடுத்து ஐஸ்கிரீம் பற்றிய குக்கீஸ்களை சேர்க்கிறோம். அருமை. அடுத்ததாக நிறமுள்ள ஸ்பிரிங்கிள்ஸ்களை எடுத்து மேசையில் ஊற்றுகிறோம். அப்படியே பின்னர் ஐஸ்கிரீம் குக்கீஸ்களை ஸ்பிரிங்கிள்ஸில் உருட்டுகிறோம். என்னுடைய பர்கர் ருசியாக இருக்கும் என்று எனக்கு பின்பற்றுங்கள். இல்லை, எனது பர்கர் தான் சிறந்தது. உங்களை ஏமாற்ற விரும்பவில்லை, ஆனால் எனது பர்கர் தான் சிறந்த ருசியாக இருக்கும். நான் என் உடைகளை மாற்ற வேண்டும். இது எனது சிறப்பு பன்முக பர்கர் சமையல் உடை. நாம் நமது சாசேஜ்களையும் கட்லெட்களையும் எடுக்கிறோம். அவற்றை கிரில்லில் சேர்த்து ஒரு மூடியால் மூடுகிறோம். சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும். நாம் அதை வெளியே எடுக்கலாம். ஓ, அது ருசியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் வெளியே எடுத்து ஒரு பர்கரை உருவாக்க தொடங்குகிறோம். இதோ ஒரு பர்கர் மொட்னா ஹாட் டாக். அதை விட சிறந்தது என்ன இருக்க முடியும்? சாஸ், மஸ்டர்ட், ஹேனஸ், கேட்சப் சேர்க்கவும். அனைத்திலும் ஊற்றவும். சாஸ் எப்பவும் அதிகமா இருக்காது. குளிர். நான் தயாரா இருக்கிறேன். போன் அப்பெட்டிட். சரி, எல்லாமே சுவையாக இருக்கிறது. இந்த பர்கருடன் தொடங்கலாம். அதுல என்ன இருக்கு? அவகாடோவா? அது அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு அது பிடிக்காது. இதுல என்ன இருக்கு? வாவ், இது ஒரு குக்கி பர்கர். இத முயற்சிப்போம். எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும். சூப்பர். ஆனால் நான் வேறொன்றை விரும்பினேன். வாவ், என்ன பெரிய பர்கர். இங்கே ஒரு ஹாட் டாக் கூட இருக்கிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதை நேசிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, இங்கே யோசிக்கவே தேவையில்லை. செஃப் தான் வெற்றியாளர். ஓ, நானே சொல்லுமே, நான் சொல்றதானாக இருப்பேன். Yes, அங்கிருந்து ஃப்ரோகர் செயின், ட்ரெயின் அண்ட் மில்க் ஷேக் அண்ட் ஃபயர் கியர். நீங்கள் அவற்றை முயற்சிக்க விரும்புவீங்க. ஆனால் இதுவும் ரொம்ப சீக்கிரம். நம்ம கார்டுகளை தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் எந்த வேகத்தில் அதை குடிக்க போகிறீர்கள்? மைக், நீ மெதுவாக இருக்க போகிறாய். ஓ, உனக்கு சராசரி வேகம் உள்ளது. மேலும் உனக்கு வேகமான வேகம் உள்ளது. இது செய்யலாம். மியா ஏற்கனவே அதை குடித்து கொண்டிருக்கிறாள். ஓ, இது ரொம்ப சுவையாக இருக்குது. நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் கிரீம். வாவ்! ஓ, மனிதா. ஆமாம் மியா, நீ பைத்தியம். எனக்கு அவசரம் இல்லை. நான் இதை நடுத்தர வேகத்தில் குடிப்பேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வூ, கீழே ஏதோ இருக்கிறது. வாவ், குளிர். சரி, நான் என் காக்டெயிலை முயற்சிப்பேன். நாம் காத்திருக்க வேண்டும். நான் அதற்கு ஹாம்பீரடைந்து விட்டேன். நன்றாக 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அடா, அது கொடுமா. வாழ்த்துக்கள் மைக். ஓ, இப்போது இன்னும் வேண்டுமா? இல்ல, நான் தூங்க போறேன். சரி, இந்த முறை உங்களிடம் KFC சிக்கன் இருக்கிறது. அருமை. அதை விரைவில் சாப்பிடுவோம். ஆனால் முதலில் கார்டுகள். அதை திருப்புங்கள். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். மியா, உன்னிட்ட என்ன இருக்கிறது? சராசரி வேகம். மைக் வேகமாக இருக்கிறார். யூஹூ, அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். நான் முழு வாளியையும் சாப்பிடப் போகிறேன். ஐயோ, மைக், நீ கொஞ்சம் கவனமாக இருக்க முடியுமா? ஓ, என் சிக்கன். ஓ, நீ எங்கே இருக்கிறாய்? ஓ, இல்லை, என் சிக்கன். ஓ, சரி. ஊஃப், எனக்கு இதை இனி வேண்டாம். என்ன? ஒரு வீடற்ற மனிதன் என் கோழியை சாப்பிட்டான் மியா. நிக்கோலிடம் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஆமாம், நீ சரியாக சொல்கிறாய். அவள் மிகவும் மெதுவாக சாப்பிடுகிறாள். அதனால் அவளது KFC கோடிவாளியை எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாவற்றையும் சாப்பிடும் நேரத்திற்குள்ள அவள் ஒரு கோழி காலுக்கட்டை மட்டும் சாப்பிட முடியும். அருமையான யோசனை மைக். எனக்கு இந்த கோழி மிகவும் பிடிக்கும். அருமை. வாவ், அது பாருங்கள், ஒரு பக்கெட் மால்டீசர் காண்டீஸ். சரி, உன்னிட்ட என்ன கார்டுகள் இருக்கின்றன? மைக் இன்று மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்தில் இருக்கிறார். மோசமில்லை. மியா வேகமாக இருக்கிறார். அருமை. ஹூரே, எனது பிடித்த இனிப்புகள். நான் அவற்றையெல்லாம் ஒரு ஸ்ட்ராவின் உதவியுடன் சாப்பிடுவேன். அது மிகவும் வேகமாக இருக்கும்.
அட, அது மிகவும் சுவையாக இருந்தது. நான் முடித்து விட்டேன். நிக்கோல், வா. சரி, எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் அதை மிகவும் சுவாரஸ்யமான முறையில் சாப்பிடுவேன். இதோ என் மாயமான ஸ்லைடு, என் மிட்டாய். அதில் இருந்து கீழே வந்து நேராக என் வாயில் போகும். எனக்கு இன்னும் வேண்டும். என்ன என்ன அதுதானா? ஓ இல்லை, அது சோகமாக இருக்கிறது. ஆம், எனக்கு முழு வாளி மால்டீசர்கள் இருக்கின்றன. நான் இன்னும் எதையும் சாப்பிடவில்லை, ஆனால் நான் தயாராகிக் கொண்டிருக்கிறேன். ஓ இல்லை, இது மிகவும் எரிச்சலூட்டுகிறது. நன்றி நிக்கோல், அதுவே நமக்கு தேவைப்பட்டது. மற்றும் எனக்கு ஒன்று கிடைத்து விட்டது. ஓ, இந்த முறை சிறிய ஒட்டகச் சிவிங்கிகள். நான் உங்களை பொறாமைப்படவில்லை. இல்ல நண்பர்களே, நீங்களுடைய அட்டைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மிகவும் நல்லது. மியா மெதுவாக இருப்பார் மற்றும் மைக் சராசரி வேகத்தில் இருப்பார். பின்னர் நிக்கோல் வேகமாக இருப்பார். அசோவில் கோபப்படாதீர்கள். நீங்கள் விரைவாக முடித்தால் அது நல்லது. அவை மிகவும் மோசமானவை. இந்த அருவருப்பான உணவை அகற்ற நான் எல்லாவற்றையும் சாப்பிட வேண்டியிருக்கும். எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கவில்லை. ஆனால் நான் முடித்து விட்டேன். மைக், நீ சிரிக்கிற. நீ அதை சாப்பிட மாட்டேவென்று. ஆனால் நீ சாப்பிட வேண்டும். அப்போ ஓ, எவ்வளவு மோசமாக இருக்கிறது. அவை ரப்பர் போல் இருக்கின்றன. நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் அதை மென்று முடியவில்லை. நிக்கோல், போதும். அதுதான் மைக், நீ சிறந்தவன். மியா, வா. எனக்கு அவசரம் இல்லை. நான் ஒரு ஆக்டோபஸ் சாப்பிட வேண்டும். அப்ஸ், ஓ, ஆப்ஸ். சிறிது அதிகமாக செய்துவிட்டேன். நான் ஒரு என்ன என்ன நீங்கள் அனைவரும் தூங்குகிறீர்களா? அட, அதுதான் சிறந்தது. குளிர். இப்போ எல்லாவற்றையும் நீக்கி விடுவேன். ஐப்பை ஆக்டோபஸஸ், நான் உங்களை சாப்பிட மாட்டேன். அருமை. என் தட்டையை மேசையில் வைக்கிறேன். நான் முடித்து விட்டேன். ஆஹா, ஓ மை காஷ், நூடல்லாவோட பிரிங்கிள்ஸ் அருமை. நீங்க அதை முயற்சிக்க விரும்புகிறீர்களா? அப்போ அட்டைகளை எடுக்கவும். நிக்கோல் மெதுவாக இருக்கிறார். அது வருத்தமாக இருக்கிறது. மியா சராசரி வேகத்தில் இருக்கிறார் மற்றும் மைக் வேகமாக இருக்கிறார். அதை முயற்சிப்போம். வாவ், சிப்ஸ் மற்றும் நூடல்லா ஒரு சிறந்த கூட்டணி. எனக்கு இது மிகவும் பிடிக்கும். நான் இதையும் முயற்சிக்கிறேன். மைக், நீ எப்படி இவ்வளவு வேகமாக சாப்பிடுகிறாய்? ஓ மை காஷ். ஓ, இப்போது எனக்கு புரிகிறது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஓ ஓ, என் கை சிக்கிக் கொண்டது. அது வெளியே வரவில்லை. ஓ ஓப்ஸ், மன்னிக்கவும் மைக், அது மிகவும் நகைச்சுவையாக இருந்தது. ஆமாம், சரி, நகைச்சுவையாக இருக்கிறது. இது வலிக்கிறது மியா. மன்னிக்கவும் மைக். ஓ, இது வேலை செய்தது. ஆனால் என் சிப்ஸ் எல்லாம் சிதறிவிட்டது. அது ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. இப்போது நான் அதை கீழே போட்டு விட்டேன். அதை எடுக்க வேண்டும். வாவ், கிட்காட் நூடுல்ஸ். ஓர் நிமிடம், அது சாக்லேட்டால் ஆனதா? அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. மைக் மெதுவாக இருக்கிறார். நிக்கோல் சராசரி வேகத்துல இருக்கிறார் மற்றும் மியா வேகமாக இருக்கிறார். சரி, தொடங்குவோம். நான் சாப்பிட குச்சிகளை பயன்படுத்த போகிறேன், ஆனால் அவை அதிவேகமாக வேலை செய்யவில்லை. எனக்கு ஒரு யோசனை வந்தது. இது என் சொந்த வடிவமைப்பு. மைக், மியாவை பாரு. என்ன என்ன நடக்கிறது? ஓ வாவ், ஆமாம், அது உண்மையில் குளிர்ச்சியாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். ஓ ஆமாம், இங்கே என் நூடுல்ஸ் இருக்கின்றன. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட முடியும். சாக்லேட் நூடுல்ஸ் நான் இதற்கு முன் முயற்சித்ததில்லை. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நன்றாக இருக்கிறது.
அது குளிர்ச்சியானது. என்ன குளிர்ச்சியானது? கடைசி நூடுல் சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். அருமை. இப்போது நான் என் நூடுல்ஸை முயற்சிப்போம். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. மியா சரியாக சொன்னாள். அருமை. நான் இப்போது அதை சாப்பிடுவேன். மைக் மிகவும் மெதுவாக இருக்கிறான். ஓ, நான் அவனை உதவுகிறேன். வாருங்கள். நன்றி மியா. அருமா, நான் அவன் நூடுல்ஸ் எடுப்பேன். சுவையா இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். நிக்கோல், நீ இதை செய்தாயா? இல்லை, எனக்கு என் சொந்த நூடுல்ஸ் இருக்கின்றன. ஓ, இது நிக்கோல் அல்ல என்றால் மியா. ஒப்புக்கொள். யார் அது? நான் மிகவும் குறைவாக முயற்சித்தேன். இல்ல